தமிழ் ஈழம் மலர்க. உலக தமிழர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அரும்பெருந்தலைவர் பல நெடுமாறன் அவர்களே, இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்து அவர் பல பணிகளில் ஈடுபடுகிறவர், இங்கிருந்து சென்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய வெள்ளையன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகின் இரு பெரும் இயக்குநர்களாக இருக்கிற அருமை நண்பர் புகநாதன் அவர்களே, என் பாசத்துக்குரிய தம்பி சீமான் அவர்களே, நான் மிக மிக நேசிக்கிற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இலக்கியர் என்று சிறு அகவையிலும் நான் மதிப்பளித்து பேணுகிற பாராட்டுகிற அன்பு தம்பி ஜெயபாஸ்கரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய என் தம்பி இயக்குனர் புகழேந்தி அவர்களே, இங்கே இந்த சிறந்த 2 படைப்புகளை நமக்கு தந்திருக்கின்ற தமிழ்வேந்தன் அவர்களே, பாரதி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களே, இலக்கியர்களே, ஊடகவியலாளர்களே, வணக்கம். தவிப்பு, அழுகுரல் ஆகிய 2 குறும்படங்களும் சீமான், புகழேந்தி போன்ற துடிப்புள்ள உணர்வாளர்களின் நெஞ்சில் எவ்வளவு பெரிய சீற்றத்தை உழைத்திருக்கிறது என்பதை படம் வெளியிடப்பட்டு ஒரு சில நொடிகளிலேயே நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த 2 குறும்படங்களும் அவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை அவர்களுடைய உரையில் நான் கண்டேன். ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய உரையிலும் என்னால் அதை பார்க்க முடிந்தது. இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய தம்பி புகழேந்தி அவர்கள் பெருமைக்குரியவர்கள். நான் அவரை பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் தமிழீழத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காமல் இருந்த திரையுலகம் முதலாக காற்றுக்கென்ன வேலி என்ற திரைப்படத்தை, தமிழீழ மக்களுடைய போராட்டத்தை ஒட்டிய ஒரு திரைப்படத்தை முதலாக எடுத்து தமிழ் மக்களிடையே அதை உலாவிட்டவர் புகழேந்தி அவர்கள். அதற்கு பிறகு நந்தா வந்தது, கன்னத்தில் முத்தமிட்டால் வந்தது, தென்னாலி என்ற ஒரு படம் வந்தது, அண்மையில் ராமேஸ்வரம் வந்தது. நான் இந்த படங்கள் அனைத்தையுமே பார்த்திருக்கிறேன். மிக உயர்ந்த செலவில், பெரிய செலவில் உருவாக்கப்பட்ட கன்னத்தில் முத்தமிட்டால் மிக பெரிய இயக்குனர் என்று பெயர் வாங்கிய இயக்குனர் எடுத்த திரைப்படம் பார்த்தேன். ஆனால் என்னை தொட்ட திரைப்படம் இந்த ஈழம் பற்றிய திரைப்படங்களில் காற்றுக்கென்ன வேலி திரைப்படம் தான். அதை மிக சிறப்பாக அவர் உருவாக்கியிருந்தார், மிக சிறப்பாக உருவாக்கியிருந்தார். அவரிடம் கையில் இன்னும் கொஞ்சம் பொருள் வசதி இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அவர் அதை செய்திருக்க கூடும். அவருடைய அண்ணன், இங்கே அமர்ந்திருந்த வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் அவர்கள், அவருடைய பெரிய உதவியால் அந்த படம் உருவாக்கப்பட்டது. வெள்ளையன் அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. எங்கு தமிழ் பற்றிய கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தில் அவர் போய் உட்கார்ந்து விடுகிறார். அவருடைய வணிகத்துறையிலான பணி, அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உட்கார்ந்து விடுகிறார். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தமிழை வைத்து வணிகம் செய்கிறவன் இருக்கிறான், வணிகத்தை வைத்து தமிழ் செய்கிறவர் வெள்ளையன் தான். அதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. புகழேந்தி அவர்கள் உருவாக்கிய, அவருக்கு கீழே இருந்து உதவி இயக்குநராக திரைப்படங்களில் ஈடுபட்டவர், பாடுபட்டவர் தான் தம்பி தமிழ்வேந்தன் அவர்கள். அவரோடு கூட பாரதி அவர்களும் இணைந்து இந்த 2 குறும்படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த குறும்படங்களை பற்றி பேசுகிற பொழுது இங்கிருக்கிற ஊடகவியலாளர்கள், இலக்கியர்கள், இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன என்றால், நீங்கள் அச்சம் தவிர்ந்தவர்களாக உலகில் வாழ வேண்டும். 1000 சட்டங்கள், 1000 தடைகள் இருக்கலாம். ஆனால் இலக்கியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த சட்டங்களும் தடைகளும்
வேலிகளாக அமைந்துவிடக் கூடாது. எத்தனை பெரிய கொடுமைகள், எத்தனை பெரிய விளைவுகளை நாம் எதிர்நோக்க வேண்டிய நிலை வந்தாலும் நமக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உடைத்துக் கொண்டு மக்களுடைய துயரங்களை, மக்களுடைய கண்ணீரை, மக்களுடைய விம்மலை, மக்களுடைய பெருமூச்சை பார்க்கிற அந்த உணர்வு இலக்கியர்களுக்கு, கலைஞர்களுக்கு தேவை. இந்த 2 குறும்படங்களும் 2 துணிச்சலான கலையுள்ளங்களை நமக்கு அடையாளம் காட்டி இருக்கின்றன. அதைத்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவோ மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நம்மை வளைத்து அப்படித்தான் திரைப்படங்களில் காட்டுகிறார்கள். எவ்வளவோ குதியாட்டங்கள். என்னை பொறுத்தவரை இங்கே தம்பி சீமான் அவர்கள் இருக்கிறார், இங்கே போலேந்தி இருக்கிறார், என்னுடைய அருமை நண்பர் குகநாதன் இருக்கிறார், அதே போன்று சத்யராஜ் இருக்கிறார், இப்பொழுது விஜய் ராஜேந்தர் இருக்கிறார், மணிவண்ணன் இருக்கிறார். இப்படி திரையுலகில் நம்முடைய உணர்வோடு வாழ்கிறவர்களும் கொஞ்சம் பேர் அண்மை காலங்களில் உணர்வோடு அந்த துறையை நம் பக்கம் திருப்ப, உண்மையின் பக்கம் திருப்ப, உணர்வின் பக்கம் திருப்ப முயல்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அழுகி போன ஒரு உலகமாக தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக திரையுலகம் இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜெயபாஸ்கரன் அதை நன்றாக சுட்டிக்காட்டினார். கொஞ்ச காலத்துக்கு முன்பெல்லாம், இப்பொழுது நான் அடக்கி வாசிக்கிறேன், என்னிடம் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கிற பொழுதெல்லாம் நான் சீட்டமாகவே சொன்னேன். என்னிடம் ஒரு நிருபர் கேட்டார், திரைப்படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது என்று கேட்டார். இடைவேளை என்று சொன்னேன். அந்த அளவுக்கு நான் பார்க்க முடியாத அளவுக்கு திரைப்படம் அழுகி போயிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தம்பி திரைப்படத்தை எடுத்தார் சீமான். அது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புரட்சிகரமான படமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த ஊடகம், அதை நமக்காக நாம் பயன்படுத்த முடியும், அதை ஒரு போர்க்கருவியாக்க முடியும் என்பதை சீமான் அவர்களுடைய அந்த தம்பி திரைப்படத்தை பார்த்த பொழுது நாம் உணர முடிந்தது. அதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம்.